ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் சிவராத்திரியை கொண்டாடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக சிவனை வந்து போய் வணங்குங்க. கண்டிப்பாக ஏன்னா எக்ஸாம் வந்து வரப்போகுது 11th and 12th. இன்னும் 4 நாள் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு போய் ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி கண்டிப்பாக மறந்துடாதீங்க நைட்டு. ஓகே ரைட். நமக்கு இந்த 4 நாளில் என்ன பண்ண போகிறோம்? 4 days பிளான். 11th and 12th தமிழ். நெக்ஸ்ட்டு 4 days என்ன பண்ணலாம்? என்னை கேட்டால் தமிழ் தான் சார். 3 நாள் தமிழ் படிச்சுக்கிறேன், ஒரு நாள் நான் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுக்கிறேன்னா அது உன் இஷ்டம். நான் என்னுடைய சஜஷன் இது சொல்கிறேன், என்னுடைய ஐடியாஸ் இதுதான். பட் இது ஏதோ மாற்றி நீங்கள் வந்து பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. நாளானைக்கு தான் தமிழ் படிக்கணும்னா ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் நாளானைக்கு தான் டெட்லைன். நீங்கள் நாளானைக்கு ஆரம்பிச்சிடும். என்னை கேட்டால் நாளைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே ரைட். இப்போ 12th ஸ்டாண்டர்டுங்கப்போ day 1 என்ன முடிக்கிறீங்கன்னா 7 to 14 வித்தியாசமாக நம்ம முடிப்போம். 7 into 2 14னா அந்த இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதுக்கப்புறம் சொல்லி பிரித்து சேர்த்து எழுது, புணர்ச்சி விதி, பகுப்பத்தோர் உறுப்பக்கணம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும் day 1. 4 into 3 12ல் வந்து பார்த்திங்கன்னா திணைத்துறை, அணிகள், பழமொழி, வாழ்க்கை நிகழ்வோட அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் நயம்பாடு, இதெல்லாம் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஈஸி தான். இதுதான் day 1 உங்களுக்கு அவ்வளோ ஹெவி கிடையாது. day 2 வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை day 1 நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, டைம் இருந்ததுன்னா மனனம் ஆரம்பிச்சிருங்க. மனப்பாட பகுதி, பாடல் 1, திருக்குறள் 1, 4 + 2 6. ஸோ day 2க்குள்ளே நீங்கள் மனம் முடிச்சாகணும். அடுத்து சிறுவினாவும் day 2ல் முடிச்சிடணும். 8 ஏழில் கொடுக்குறேன்னா, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா அதையாவது ஒழுக்கமாக படிங்க, எழுதிடலாம். செயல் எழுதிடலாம், உரைநடை எழுதிடலாம். 1 மார்க் வந்து புக் பேக் முடிச்சிருங்க அன்றைக்கி. இப்போ day 2ல் இவ்வளோ வேலை இருக்குது. day 1ல் வந்து பார்த்திங்கன்னா day 2 இவ்வளோ இருக்குது. day 3ல் வந்து March 1 குருவினா முடிச்சிருங்க. எல்லா ஏழ்லையும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நெடுவினா ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெடுவினா வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஏழில் முடிச்சிருவீங்க. புக்கின் 1 மார்க்கு நீங்கள் படிக்கணும். அது என்னங்கிறத நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றோம். புக்கின் 1 மார்க்கு இல்லைன்னா அதுக்கு மெட்டீரியல் ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணுறேன். March 2 வந்து பார்த்திங்கன்னா day 4. day 4ல் இருப்பீங்க. நெடுவினா பேலன்ஸ் இதில் முடிச்சிருக்க மாட்டீங்க. பேலன்ஸ் நெடுவினாவும் முடிங்க. முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போது ரிவிஷன் 1 more டைம். எல்லாமே ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே முடிச்சிருக்கீங்களா, எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பாருங்கள். இதுதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 4 days பிளான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் தரேன். அடுத்தது 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் March 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. 27, 28 நீங்கள் வந்து செட்டு 11th நான் போடுறேன். 12th ஸ்டாப் பண்ணிட்டேன். 11th மட்டும் செட்டு போட்டால் போடுவேன். இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் போடுவேன் 11th. ஓகேவா? 11th பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படி வரும். ஆனால் March 1 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தமிழ் குருவினா சிறுவினாவும் முடிச்சிருங்க. ஒருவேளை சிறுவினா முடிக்கணும்னா சிறுவினா பேலன்ஸ் வந்து ஒரு 4 ஏழு முடிச்சிருப்பீங்க. 4 ஏழு முடிக்க முடியலன்னா பேலன்ஸ் வந்து March 2 day 2ல் முடிச்சிருங்க. 7 into 2 14 அன்றைக்கி தான் முடிக்கணும். அதாவது அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பிழைநீக்கி எழுதுக, கலைச்சொற்கள், இந்த மாதிரி 7 to 14 வர்றதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி முடிக்கணும். புக் பேக் 1 மார்க்கும் அன்றைக்கி முடிக்கணும். day 3 March 3 நெடுவினா ஆரம்பிச்சிடும். நெடுவினா அட்லீஸ்ட் ஒரு 4 ஏழாவது முடிச்சிருக்கணும். 4 into 3 12 இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நயம்பாராடுதல், அழகிட்டு வாய்ப்பாடும் கூட கேட்கலாம். இல்லை வந்து அணிகள், இதுக்கு திணைத்துறை, இந்த மாதிரி ஏதோ கொஷின்ஸ் கேட்கலாம். மொழிபெயர்ப்பு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இது முடிச்சாகணும். இது முடித்ததுக்கப்புறம் நெடுவினா போங்க. ஏன்னா இது சின்னது. இது முடித்ததுக்கப்புறம் நெடுவினா போங்க. மனப்பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. எப்படியும் நெடுவினா முடிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு 4 ஏழு முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது மனப்பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. சரி, மனப்பாடம் ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா கஷ்டம், லாஸ்ட் நாள் படிக்க முடியாது. ஆரம்பித்து முடிக்க முடிஞ்சால் முடிச்சிருங்க. இல்லைனா முடிச்சிங்க சந்தோஷம். முடிக்கலான்னா day 4ல் நெடுவினா பேலன்ஸ் முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் முடிச்சிட்டிங்கன்னா டைம் இருந்தால் திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். அன்றைக்கி day 4ல் உங்களுக்கு புக்கின் 1 மார்க்கும் இருக்குது. புக்கின் 1 மார்க் பார்க்குற மாதிரி இருக்கும். நெடுவினா பேலன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை மனனம் படிக்க இங்கே டைம் இல்லைன்னா கொஞ்சம் மனப்பாடம், 7 8 மனப்பாடம் இருக்குது, 6 மனப்பாடம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 3 நாள் ஃபஸ்ட்டே படிச்சுட்டு இன்னொரு 3 வந்து இந்த டே படிச்சுக்கலாம். அதுக்குன்னு ஃபுல்லாக மனநலத்தில் உட்காராதீங்க. நெடுவினா நிறைய இருக்குது. ஸோ இதுதாங்க பிளான். 4 நாளில் இதுதான். இது ஓகே இல்லை சார், நான் ஏதோ பிளான் போட்டு படிக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? மினி மெட்டீரியல் வரும், இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் போடுவேன், இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் போடுவேன். ஸோ எல்லாமே போடுவேன். ஸோ இந்த 4 நாள் உங்களுக்காக தான். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போய் ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.